ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா உப்புமா செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் கூட லஞ்சு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் நல்லா வதங்கட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நான் தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா ஒரு கலரி விடுங்க. அடுத்து நான் பீன்ஸு கேரட்டு வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப்புனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க, சின்ன கப்பு தான். இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து மல்லியில் ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுத்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மிளகா பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து தாய் மசாலா பொடி ஆட் பண்ணுறோம். அந்த தாய் மசாலா பொடி வந்து பாருங்கள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் இப்படி தாய் மசாலா பொடி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மட்டன் பொடி, கொஞ்சோண்டு ஜீரோ பொடியும் சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. இது எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இன்றைக்கி நான் 2 சேமியா எடுத்துருக்கேன், அதனால் தண்ணி வந்து டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி போதுமானது. நீங்கள் உப்பு வந்து பத்தலைன்னா பார்த்து போட்டுக்குங்க. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 சேமியா வச்சுருக்கோம். எடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கையும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஆட் பண்ணிக்கிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இது நல்லா அந்த தண்ணிக்குள்ளே முங்குற அளவுக்கு நல்லா புஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அடுப்பு சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்மளுடைய சேமியா உப்புமா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து மல்லி இலையே இப்படி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிம்பிளான ஈஸியான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.